சரோஜா, மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாம் மண்டபத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். வேற ஏதாவது செய்யணுமா? எனக்கு வேற எதுவும் வேலை இருக்கா? ஏங்க இப்போதைக்கு வேற எந்த வேலையும் இல்லை. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் கரெக்டா வந்துடும். நம்ம சாயங்காலமா மண்டபத்துக்கு கிளம்பணும், அவ்வளவுதான். சரோஜா, இப்பத்துல இருந்தே மண்டபத்துல நம்ம யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லது தானே. நான் வேணா மண்டபத்துக்கு போட்டுமா? நீங்க எல்லாரும் சாயங்காலம் கார்ல வந்துருங்க. ஏங்க அதான் மண்டபத்துக்கு நம்ம ஆட்களை அனுப்பி விட்டுருக்கோம்ல, அவியல்களே பாத்துக்கிடுவோம் எல்லாத்தையும். அவிய சமையல் வேலையை வேணா பாப்பாவ. எந்தெந்த பொருள் எங்க எங்க இருக்குன்னு நம்ம போனதானே எடுத்து கொடுக்க முடியும். அதெல்லாம் அவிய பாத்துக்கிடுவோம். நம்ம ஹோட்டலுக்கு சமைக்க ஆட்கள் தானே, அவியலுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது தேவைன்னா மட்டும் போன் அடிப்பாவ, அப்ப போய் வாங்கி கொடுத்துடலாம். சரோஜா, இங்க இருந்து அங்க போய் வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்கு அங்கன பக்கத்துல இருந்தா உடனே வாங்கி கொடுத்துடலாம். நான் போய் அங்கேயே இருக்கேனே. பரவாயில்ல, உங்களுக்கும் பொறுப்பு வந்திருக்கேன். இதை நான் சட்டும் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நானே தான் கத்திட்டே கிடப்பேன். இன்னைக்கு உங்களுக்கே பொறுப்பு வந்து நானே போறேங்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு. இல்ல சரோஜா, இங்க நான் சந்துருக்கு அப்பா. இது ஒரு பெரிய பொறுப்பு. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூக்காய்க்கு நான் தாய் மாமா. அதுவும் பெரிய பொறுப்பு தானே. அதனால ரெண்டு வீட்டு சார்பா நான் தானே முன்னாடி நிக்கணும். ஓஹோ, உங்க அக்கா மோளு கல்யாணம் இவ்வளவு பொறுப்பா இருக்கிய? இல்ல சரோஜா, நம்ம மகனுக்கு ஒன்னான கல்யாணம். சரி சரி, இவ்வளவு பொறுப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு நிறைய ஆட்கள் அங்க இருக்க, அவங்க பாத்துக்கிடுவாவே. நம்ம சாயங்காலமா குடும்பத்தோட ஒண்ணா கிளம்பி போலாம். சரி சரோஜா. அப்போ இப்பத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஃப்ரீயா தானே இருக்கேன். பார்லர் போயிட்டு வந்துட்டுமா? என்னது பார்லர்க்கா? எதுக்கு? என்ன சரோஜா எதுக்குன்னு கேக்கா? ஹேர் கட் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட்டுட்டு வரணும். என்ன போட்டாலும் இருக்கிறது தானே இருக்க போகுது. மூக்கு ரெண்டு கண்ணு நாள் வந்துற போதாக்க மேக்கப் போட்ட உடனே. சரோஜா, அப்படிலாம் வந்தா நல்லா இருக்காது. இருக்கத இன்னும் கொஞ்சம் அழகா காமிக்கிறதுக்காக தான் மேக்கப் போட போறேன். அப்போ முதல்ல கேட்டத மண்டபத்துக்கு போறதுக்கு இல்ல, மேக்கப் போட போறதுக்கு தான் கேட்டிருக்கிய. நான் கூட உங்களுக்கு பொறுப்பு வந்துட்டாக்குன்னு நினைச்சிட்டேன். என்னைக்கே வந்துக்கிடாதுங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஐயோ இல்ல சரோஜா, நான் மண்டபத்துக்கு போலான்னு தான் கேட்டேன். நீ தானே எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னா. சரி, எதுக்கு இங்க சும்மா இருக்கணும், அதான் பார்லர் போயிட்டு வரலான்னு நினைச்சேன். போன வாரம் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தேன். பண்ணதுனால மட்டும் என்ன வித்தியாசம் தெரியுது? ஒண்ணும் தெரியலையே. சரோஜா, என் ஃபேஸ் எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாரு. அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். நாளைக்கு கல்யாண மண்டபத்துல அடிக்கிற லைட் வெளிச்சத்துல என் ஃபேஸ பாரு, அப்படியே தங்க மாதிரி தக தகன்னு மின்னும். மாப்பிள்ள, நீங்களா சந்துருவா? நீங்க பேசியது கேட்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாத்தியா, உனக்கே இந்த சந்தேகம் வந்துட்டு. நாளைக்கு மண்டபத்துல பாக்குற எல்லாருக்கும் இதே சந்தேகம் தான் வரப்போகுது. எனக்கு நீங்க அழகா இருக்கியே, இளமையா இருக்கியேன்னு சந்தேகம் வரல. நீங்க பேச்சு தாங்க முடியல, அதான் சந்தேகப்படி. சந்துரு மாப்பிள்ள அவனே நான் பார்லருக்கு போறேன்னு குதிக்கல. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு என்ன? சரோஜா, அவன் பார்லர் போற விஷயம் உனக்கு தெரியலன்னு சொல்லு. பொண்ணு பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்லருக்கு போய் அவன் மேக்கப்லாம் போட்டுட்டு தான் வந்தான். இப்பயும் போயிருப்பான், உனக்கு தெரியாது. அவன் போனா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவன் மாப்பிள்ள மேக்கப் போடணும், அதுக்காக போவான். நீங்க இந்த வயசான காலத்துல நான் பார்லருக்கு போறேன்னு குதிச்சிட்டு கிடக்கல. இதுதான் என்னால தாங்க முடியல. நம்மளுக்கு சூரியான்னு ஒரு மகன் இருக்கான். அவன் ஒரு நாள் இந்த மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ண கிடையாது. அவனா வயசு பையன் தான். உங்களை மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது. சரோஜா, நாளைக்கு கல்யாணத்துல என்னையதான் எல்லாரும் பாப்பாவ. ஏன் மணமேடல் நீங்க தான் உட்காருவீங்களோ? இல்ல சரோஜா, வரவியெல்லாம் வாங்க எப்படி இருக்கீன்னு கேப்பேல்ல. அப்ப எல்லாருமே என்னோட முகத்தை தான் பாப்பாவ. மாப்பிள்ள கூட கொஞ்சம் தூரமா தான் உட்கார்ந்துருப்பான். அவன் முகம் கூட எல்லாருக்கும் க்ளோஸ் அப்ல தெரியாது, தூரமா தான் தெரியும். ஆனா எல்லார் பக்கத்துலயும் க்ளோஸ் அப்பா போறது நான் தானே. ஆமா, க்ளோஸ் அப் கோல்கேட்னு சொல்லுங்க. இல்ல சரோஜா, எல்லாரும் என் முகத்தை கிட்டக்க பாப்பாவல்ல. அதுக்கு நான் ரொம்ப அழகா இருக்கணும் சரோஜா. இங்க பாருங்க, வரவேற்கைக்கு சூரியாவே அனுப்பி விட்டுறலாம். நான் உள்ள வரவியல வாங்க போங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்க மணமேடையில மாப்பிளைக்கு பின்னால நின்னா போதும். அவனுக்கு வேத்தா தொடச்சி விட்டுக்கிட்டு டீ காப்பி எதை வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு நில்லுங்க. ஒருத்தர உங்களை க்ளோஸ் அப்ல பார்க்க முடியாது. சரோஜா, எங்க சொந்தக்காரவியெல்லாம் வருவாவ. வந்தா வரட்டும், அதுக்கு என்ன? வரவி பூத நீங்க மேக்கப் போட்டுக்கிறேன்னு பாப்பாங்களோ? இல்ல சரோஜா, என்ன எப்படி இருக்கியன்னு கேக்கலன்னா பணம் வந்த உடனே திமிரா நடந்துக்கிட்டியான்னு நினைப்பாவ. அதுக்காக தான் சொல்றேன். நான் பார்லர் போயிட்டு வரேன் சரோஜா. ஷோ கடவுளே, உங்களால திருத்தவே முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு மேக்கப் தானே போடணும். நல்ல பவுடர் 4-5 கோட்டிங் அடிப்போம். நல்ல வெள்ளையா அந்த செவுரு கலர்ல தெரிவிய. அதுக்கு மேல மேக்கப் என்ன வேண்டி கிடக்கு? சாயங்காலம் நானே போட்டு விடுறேன், போங்க. சரோஜா, அதோ அங்க பாரா, சந்துரு வரான். சந்துரு இந்த வீட்ல உள்ள பிள்ளை தானே, அவங்க தான் வருவான். இதுல என்ன அதிசயம்? இல்ல சரோஜா, இப்ப சந்துரு கல்யாண மாப்பிள்ள இல்ல, அதனாலதான். சந்துரு, என்னப்பா வரியாப்பா, பார்லர் போயிட்டு வருவோம். பார்லருக்கா? எதுக்குப்பா? அது ஒண்ணு இல்ல சந்துரு, உங்க அப்பாக்கு 2வது கல்யாணம் நடக்க போதா. அதுக்கு மேக்கப் போடத்தான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காவ. பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க?
ஐயோ சந்திர இல்லப்பா, நான் எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போறேன்? நம்ம ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம், அவனை கூட்டிட்டு போய் பார்லர்ல மேக்கப் போட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குதான்ப்பா உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்கா. சந்துரு, மேக்கப் உனக்கு படக்குல, அவியல் தான் பட கூட்டிட்டு இருக்காவ. அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். பா மேக்கப்லாம் வேண்டாம்ப்பா. பாருங்க, அவன் மாப்பிள்ள அவனே வேண்டாங்க. உங்களுக்கு தான் மேக்கப் போடணும் ஆசை. சந்துரு வாப்பா, அப்பதான் போட்டோக்கு நல்லா இருக்கும். பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணிட்டு அப்படியே லைட்டா ஹேர் கட் பண்ணிட்டு மேக்கப்பும் போட்டுட்டு வந்துருவோம். இல்லப்பா வேண்டாம், நான் நார்மலா இருந்தாதான் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, சின்ன பையன் அவனுக்கே தெரியுது இல்ல. நீங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்குறீங்க. இதுல அந்த வயசுல தேவையில்லாத ஆசை. ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டு கிளம்பணும். சரி சரோஜா, நம்ம கார்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு பாத்துட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் டிரைவர் பாத்துக்கிட்டு வரீங்க, நீங்க பாக்காண்டா. இல்ல சரோஜா, நம்மளும் அதை செக் பண்றது நல்லதுல, நான் போய் பாத்துட்டு வரேன். ஓடி ஓட்டத்தை பாரு. போறது பார்த்தா கார் பார்க்க போன மாதிரி இல்ல, பார்லருக்கு போற மாதிரி தான் தெரியுது. பார்லர்ல போய் மேக்கப் போட்டுட்டு வரட்டும். மூஞ்சில சுடு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி விட்டுபடி. ஏய் சந்துரு, நீ அப்பா ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லம்மா. அஸ்வின் எங்கப்பா உன் கூடவே இருப்பா? ரூம்ல தாம்மா இருப்பான். சரிப்பா, நீனும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும்லப்பா. போ, கொஞ்ச நேரம் போய் படுத்துரு. சரிம்மா. என்னாச்சு இவனுக்கு? கல்யாண மாப்பிள்ள ஒரு கலையே இல்லாம இருக்கா? நிச்சயத்துல கூட நல்லா ஜாலியா இருந்தானே. கல்யாணம் முடிய போது மண்டபத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமே இல்லாம போறான். ஒரு சமயம் மூக்காய் கூட எதுவும் சண்டை கிட்ட போட்டானோ? இதுக்குதான் முதல்ல போன்ல பேசாதங்கன்னு சொல்லியது. போன வாங்கிட்டு கொடுத்து ஏதோ பிரச்சனை ஆயிட்டா நம்ம தெரியலையே. மண்டபத்துக்கு போன பிறகு அந்த பிள்ளை கூட நல்லா பேசியான வாங்கியானு கவனிச்சுக்கிடணும். அம்மா, அப்பா எங்கம்மா? உங்க அப்பா வெளியே போய் கார் எல்லாம் கண்டிஷனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்ட்டு போனாப்பா. என்னையா ஏதோ அவசரமா? மண்டபத்துல இருந்து கால் பண்ணாங்கம்மா, அதான் அப்பாவை போக சொல்லலான்னு பார்த்தேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். வெளியே தான் இருக்காவ, போக சொல்லுப்பா. இல்லன்னா பார்லருக்கு போறேன்னு குதிச்சிட்டு நின்னாவ. சரிம்மா சொல்றேன். அனு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? அத்தை, எனக்கும் அவருக்கும் மண்டபத்துல போய் போடுறதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, அது மட்டும் எடுத்து வச்சா பத்தாது. என்னென்ன பொருள்லாம் எடுத்துட்டு போய் பார்த்து எடுத்து வச்சிருமா. முக்கியமா தாலி எடுத்து வைக்க மறந்துடாத. எல்லாரோட புது ட்ரெஸ் எடுத்து வச்சிரு, மாப்பிள்ளையோட ட்ரெஸ் எடுத்து வச்சிரு, பொண்ணுக்குள்ளதே எடுத்து வச்சிருமா. சரி அத்தை. பிறகுமா தட்டில் வைக்க பூவு பழம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வை. பையில வை, அங்க போய் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சரி அத்தை. சரிம்மா, நீ போய் வேலை பாரு. அத்தை, மாலை இன்னும் வரல. அத மண்டபத்துக்கு கொண்டு வச்சுட்டேமா, இங்க கொண்டு வந்து உதிர்ந்து போயிட பத்தியா? அதான் அங்க கொண்டு வந்து வைப்பாவே, நம்ம அங்க எடுத்துக்கலாம். அத்தை, முகூர்த்தத்துக்கு போட வேண்டிய மாலை இப்பயே வந்துருமோ? அது விடிய காலம் கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டாவ. போன் நம்பர் சூரிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன், போன் பண்ணுவாவ. அங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். என்னம்மா, நீ போய் மத்ததெல்லாம் எடுத்து வை. சரி அத்தை. நான் எவ்வளவு சீரியஸா சுத்திட்டு இருக்கேன், நீ எப்ப பார்த்தாலும் பாட்டு ஆட்டோன்னு ஜாலியா இருக்கியடா. எப்படிடா உன்னால மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது? நீ ஜாலியா இரு, எனக்கு தான் டென்ஷனே. ஆமா, மரப்பொண்ணுன்னு பாடுறியே, உனக்கு எங்கடா மரப்பொண்ணு இருக்கு? நான் தான் மரப்பொண்ணு கட்ட போறேன்னு டென்ஷன்ல இருக்கேன். அஸ்வின், சாயங்காலம் எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்ப போறாங்களாண்டா. டேய், அது இல்லடா, எனக்கு விடிஞ்ச கல்யாணம். அஸ்வின், நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் ஏன்டா எல்லாரும் மாதிரியும் பேசிட்டு இருக்க? முடியாது அஸ்வின், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்னடா தெரியுது?
அஸ்வின், அடிச்சேன்னு வச்சுக்கியா நானே கோவத்துல இருக்கேன்டா. நீ வேற டென்ஷன் பண்ணாத. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் அன்னைக்கே உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு சொல்லுன்னு சொன்னேன்ல. உன்னை போய் நானும் நம்பிட்டு இருந்தேன் பாரு. நேத்து வரைக்கும் இதோ யோசிச்சிடறேன் அதோ யோசிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னால ஒண்ணுமே யோசிக்க முடியல. கல்யாணத்தை அன்னைக்கு வரைக்கும் இருப்பேன், ஆனா தாலி கட்டுற நேரத்துல இருக்க மாட்டேன். அஸ்வின், நீ சொல்றதுதான் கரெக்ட். கல்யாணம் தப்போ மாப்பிள்ளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கல்யாணம் நின்றோம். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைய வேற யாருக்காவது கூட கட்டி வச்சிருவாங்க. ஆமா அஸ்வின், அப்போ கரெக்டா தாலி கட்டுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். ஆமாண்டா, அதான் கரெக்டா இருக்கும். இல்ல அஸ்வின், நைட்டே நான் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுவும் எங்க அம்மா கிட்ட இருக்க பணத்துக்கு 1 மணி நேரத்துல ஈஸியா நீ கண்டுபிடிச்சிருவாங்க. அது சரி வராது, நீ கண்டுபிடிக்கவே கூடாது. அதனால தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் காணாம போனோம். அப்பதான் கல்யாணமும் நிக்கும், அந்த பொண்ணுக்கும் வேற பையன் கூட கல்யாணம் நடக்கும். இந்த ஐடியா சூப்பரா இருக்குடா. எனக்கும் இதே தான் தோணிட்டே இருந்துச்சு. இல்ல அஸ்வின், எந்தாலியாவது ஓடிடலாம் தான் எனக்கும் தோணிட்டு இருந்துச்சு. ஆனா நீ இப்ப சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதான்டா பெஸ்ட் ஐடியா. ட்ரீட் தானே, தாராளமா வச்சிடுறேன்டா. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நிக்கணும். அந்த மூக்காய் கூட எனக்கு கல்யாணமே நடக்கவே கூடாது. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எஸ்கேப் ஆகுறேன். அதுக்கப்புறம் நீ தான் எல்லாரையும் சமாளிக்கணும். ஆமாண்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அஸ்வின், நீ தான் பாத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வேற யாரையாவது கட்டி வச்சிடலான்னு நீ தான் அந்த இடத்துல பேசணும். ஐடியாவாவது கூட்டுடா யாருக்காது. அந்த மூக்காய்க்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், எனக்கு பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்குதான் சொல்றேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அஸ்வின். என் கல்யாணம் நிக்க போது நான் ஜாலியா இருக்க போறேன். அவரு வேலைக்கு போயிருக்காரு. அப்படியா? அடிக்கடி முன்னாடியில புருஷன் துரத்திட்டாருன்னு இங்க ஓடி வந்துருவா. இப்போ 1 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம நல்லா பாத்துக்கிட்டியாரோ புருஷன்? அவர் எங்க நீ பாத்துக்கிட்டியாரு? நான் தான் அவரை பாத்துக்கிடி. எப்படியே யாரோ ஒருத்தரை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும். முன்னால பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பணத்தை வாங்குவாருமா. ஒழுங்கா பிசினஸ் பண்ண தெரியாம பணத்தை குவாட்ட விட்டுருவாரு. எல்லாம் லாஸ் ஆயிரும். இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேல்ல, கொஞ்சம் கொஞ்சம் செலவை நான் பாத்துக்கிட்டேன்னா அதனாலதான் அவியெல்லாம் இப்ப வேலைக்கு போறாவே. இனி எப்ப இந்த பிசினஸுக்கு இருக்கு வருமோ தெரியல. வந்தாலும் நீ அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு சொல்லு. ஆமாமா, அப்படிதான் சொல்லணும். முன்னால அங்க இருக்கும் போது உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டுருவாவே. இப்ப இங்க பக்கத்துல தானே இருக்கேன், அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றதே இல்ல. அப்படியா? ஆமாமா, இப்போ அவையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்காவ, முன்னால மாதிரி இல்ல. தொட்டதுக்கெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போ, ரூபாய வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. இப்போ அப்படிலாம் சொல்றது இல்லம்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ திடீர்னு இங்க வந்து நின்னியே, எனக்கு உடனே பழைய ஞாபகம் வந்துட்டு. இல்லம்மா, இப்ப என் புருஷன் துரத்தி விட்டு நான் வரையில. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னதுமே? அந்த செடி பிள்ளைய அந்த ராசாத்தி அக்கா வீட்டுக்கு கட்டி கொடுத்தாவல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த பிள்ளைய வீட்டுல ரொம்ப வேலை வாங்கியாவம்மா. அப்படியே என்ன வேலை வாங்கியாவ? சமைக்க சொல்லியாவம்மா. வேற? அவ்வளவுதான், காயெல்லாம் வெட்டி சமைக்க சொல்லியாவ. இவ்வளவுதானே? பொம்பளை பிள்ளைல சமைக்க கூட சொல்லக்கூடாதாக்கா? ஏம்மா, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே சமைக்க சொல்லியாவ. கல்யாணம் முடிஞ்சதுன்னா முதல்ல விளக்கேத்த தானே சொல்லுவாவ. ஆனா அந்த பிள்ளைய அடுப்ப பத்த வச்சு பாலை காய் காப்பி போடுன்னு சொல்லிட்டாவ. அப்புறம் ராத்திரிக்கு சமைக்க சொன்னாவ. இப்போ தினமும் அந்த பிள்ளையதான் வேலை செய்ய சொல்லியாவம்மா. அது மட்டும் இல்ல, ராணி அக்காவும் மாணிக்கண்ணனும் வந்தாவ மாறு வீட்டுக்கு கூப்பிடியதுக்காக. அவியெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி பேசி அனுப்பி விட்டுட்டாவ. வந்தவியெல்லாம் உட்காருங்கன்னு கூட சொல்லலம்மா. மாறு வீட்டுக்கும் அனுப்பி வைக்கல பிள்ளையில. அந்த பையனுக்கு வேலை இருக்கு பிசின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவிய வந்தவியல மதிக்க கூட இல்ல, பாம்போல மக
எதுவுமே சரியில்லை. ஏதோ பாலி வாங்குற மாதிரியே இருக்கு. இதுக்குதான் அக்கா அவ்வளோக்குள்ள சொன்னாங்க இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க வேண்டாம் வேண்டான்னு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாப்ல. ஆமாமா, பெரியம்மா வருத்தம் தான் படுவாவ. அந்த ராசாதி பொம்பளை ரொம்ப மோசமா, அந்த பிள்ளைய ரொம்ப மோசமா நடத்துது. இன்னும் என்னால